ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஆண்டுதோறும் 5 கோடி பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய இடம் சபரிமலை. சபரிமலையில 10லிருந்து 50 வயதான பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இது காலாகாலமா இருந்து வரக்கூடிய விஷயம், தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய விஷயம். ஆனால் இதுல கேள்வி எழுந்திருக்கிறது. இது சார்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வர முக்கியமான சில கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. ஏன் சபரிமலையில் இந்த கோவிலில் பெண்களை அனுமதிப்பது இல்லை? எந்த அடிப்படையில் இந்த முடிவு? எதனால், என்ன லாஜிக்கின் அடிப்படையில் இந்த உரிமை மறுக்கப்படுகிறது? இது அரசியலமைப்பு சட்டத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைக்கு முரணானது இல்லையா, எதிரானது இல்லையா உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். தேவசம் போர்டு, இதை நிர்வாகம் செய்யக்கூடிய திருவிதாங்கூர் தேவசம் போர்டு, இந்த முடிவில் சில நியாயங்கள் இருக்கிறது. இது காலாகாலமாக இங்க பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. இதன் அடிப்படையில் இது செய்யப்படுகிறது, இது நியாயமானதே என்ற ஒரு வாதத்தை தொடர்ந்து வைக்கிறது. இந்த முடிவு பெண்களுக்கு இந்த கோவில்ல மட்டும் அனுமதி இல்லை என்றால் அது ஏற்புடையதா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதா, அல்ல இது ஒரு எசென்சியல் பார்ட் ஆஃப் த பிலீஃப், ஒரு கோயிலுக்கும் இருக்கக்கூடிய வழக்கங்கள், அது அந்த ஒரு கோயிலுக்கான உரிமை என்று பார்ப்பதா? இது வேறு கட்டங்களில் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது போன்ற வெவ்வேறு வாதங்கள் எழுகின்றன. இதைத்தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். சபரிமலையில் பெண்களுக்கு தடை, ஆச்சாரமா, உரிமை மீறலா? விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். வழக்கறிஞர் டாக்டர் பத்மா அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வழக்கறிஞர் கனிமொழி அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திராவிடர் கழகத்திலிருந்து மணியம்மை அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி டாக்டர் பத்மா அவர்களுக்கு தான். இந்த முடிவில், இந்த நடைமுறையில சில நியாயங்கள் இருப்பதாகவே டாக்டர் பத்மா கருதுவதனால என்னுடைய முதல் கேள்வியை அவங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கோர்ட்டுடைய கேள்வி, இன்னும் சொல்ல போனா இந்த வழக்குடைய பிரேயர்ல நியாயம் இருப்பதாக உங்களுக்கு தெரியலையா? அரசியல் அமைப்பு சட்டம் ஒவ்வொருவருக்கும் உரிமை கொடுக்கிறது, பெண்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது பொது இடங்கள்ல அப்படிங்கிற ஷரத்தை கொண்டிருக்கிறது. இது அடிப்படை உரிமை அப்படிங்கும் பொழுது அந்த அடிப்படை உரிமை பெண்களுக்கு சபரிமலையில கோவில்ல அனுமதி இல்லை அப்படிங்கிற விஷயத்துல மீறப்படலையா? இதற்கான லாஜிக் என்ன? ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண் அங்க வழிபட முடியும் அப்படின்னா ஏன் ஒரு 30 வயது பெண், அதுவும் ஐயப்பன் மேல பக்தி கொண்ட ஒரு பெண் அங்க போக முடியாது? இந்த ஒரு மறுப்பு அப்படிங்கிறது இஸ் இட் நாட் டிஸ்கிரிமினேஷன்? இதுல டிஸ்கிரிமினேஷன் பாயிண்டே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்க பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். எப்போது? 10 வயதிற்கு கீழ் இருக்கிற பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள், 50 வயதிற்கு மேல இருக்கிற பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுலதான் நான் இதுல டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்றத நான் சொல்றேன். ஆனா 10லிருந்து 50 வயசு பெண்களை ஏன் அனுமதிக்கிறது இல்ல அப்படின்றதுதான் இப்ப நான் அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன். 10லிருந்து 50 வயசுக்கு உள்ள இருக்கிற பெண்களுக்கு 10 வயசுலயே பெண்கள் மூப்பெய்தி விடுறதுனால 50 வயசு வரைக்கும் அந்த மூப்பெய்தினுடைய மெனோபாசல் ஸ்டேஜ் 50 வயசு. அந்த 50 வயசு வரைக்கும் அவங்க அந்த கோயிலுக்கு போக கூடாது அப்படின்றதுதான் அவங்க ஒரு நடைமுறை அப்படிங்கிறது. 10லிருந்து 50ன்னு சொல்லப்பட்டிருக்கு. மெனோபாஸ் மென்ஸ்ட்ரேஷன்ங்கிற விஷயம் வரல. இந்த வயதுல இருக்கக்கூடிய பெண்கள் மற்ற கோயில்களுக்கு போகலாம் அப்படிங்கும் பொழுது ஏன் ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாது? இதுலயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கா இல்லையா? இல்லன்றேன்னா, ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க. பெருமாள் கோயிலுக்கு போகணும்னா சனிக்கிழமை போகணும், முருகன் கோயிலுக்கு போகணும்னா 8 நாள் விரதம் இருக்கணும். பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமையும் போகலாம், வியாழக்கிழமையும் போகலாம், சனிக்கிழமை தான் போகணும். நான் விளக்கத்தை சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறமா கேள்வியை கேளுங்க. இந்த கோயிலுக்கு போகணும் என்றால் 41 நாட்கள் விரதம் இருக்கணும். 41 நாட்கள் விரதம் ஏன் இருக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லலாம். 41 நாள் விரதம் யாரால இருக்க முடியும்? 41 நாட்களை தொடர்ச்சியாக யாரால் இருக்க முடியும்? அதுதான் கேள்வி. அப்ப 41 நாள் விரதம் இருக்கக்கூடியது எந்த பெண்களால முடியும்? 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களால 41 நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருக்க முடியும். அப்போ இந்த மெனோபாசல் பீரியட் என்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும் 28 நாள் சைக்கிள் உள்ள பெண் இருக்கா, 30 நாள் சைக்கிள் உள்ள பெண் இருக்கா, 35 நாட்கள் உள்ள சைக்கிள் உள்ள பெண் இருக்கா. அப்ப 41 நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு போகலாம். அது இயற்கை. அந்த இயற்கைக்கு மாறாக நான் விரதமே இருக்க முடியாதவங்களை எப்படி நான் அந்த கோயிலுக்கு? விதியிலேயே என்ன இருக்கு? மெனோபாஸ் அப்படிங்கிற அம்சம் இல்ல, இந்த மூப்படைவது இல்லாட்டி பூப்படைவதுங்கிறத பற்றி இல்ல. 10-50 அப்படிங்கிற அளவுல இருக்கு.
இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் 10 வயதுக்கு கீழே வயதுக்கு வரவங்க, பருவத்துக்கு வரவங்க இருக்கிறாங்க, 50 வயதுக்கு பிறகு வராதவங்க, மூப்படையாதவங்களும் இருக்கிறாங்க, மெனோபாஸ் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையான ஒரு டிஸ்கிரிமினேஷன். இந்த வயதுல இருக்கிறவங்க ஏன் இந்த விரதம் இருக்க முடியாது? மற்ற கோயில்களுக்கு போகலாம், மற்ற கோயில்களை வழிபடலாங்கும் போது இந்த கோயில்ல மட்டும் ஏன் முடியாது? சார் அதுதான் நான் சொல்ல வரேன் சார். நீங்க நான் பேச சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அடுத்த கேள்விக்கு போறீங்க. 41 நாட்கள் நீங்க வந்து சில எக்ஸெப்ஷன் சொல்றீங்க. மூப்பு அடையாத பெண்களை பத்தி சொல்றீங்க, மூப்பு அடைந்த 50 வயசுக்கு மேல இது மெனோபாஸ் வர்ற பெண்களை பத்தி சொல்றீங்க. அதெல்லாம் எக்ஸெப்ஷனல் கேஸ். 10% எக்ஸெப்ஷனை பத்தி பேசாதீங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய விஷயம் இது. சட்டத்தோ இல்ல ஒரு பைலால இருக்கக்கூடிய, இன்னும் கேரளால இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தின் அடிப்படையிலான விஷயம். சட்டத்தை விட நான் இங்க கஸ்டம் அண்ட் யூசேஜ் பத்தி தான் பேச வரேன். நான் சட்டம் வந்து கஸ்டம் அண்ட் யூசேஜையும் அடக்கியதுதான் சட்டம். கஷ்டம் அதான் நீங்களே பேசும்போது என்ன சொன்னீங்க? தொன்று தொட்டு வழக்கமாக வந்துட்டு இருக்கு, பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கு, இத்தனை ஜெனரேஷன் அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த 41 நாட்கள் விரதத்தை இந்த 10 இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களால நிச்சயமாக கடைபிடிக்க முடியாது. ஏன் அந்த 41 நாட்கள்ன்ற கேள்வியை கேளுங்க, அடுத்ததுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன் அந்த 41 நாட்களை வைத்திருக்காங்க? நீங்க இந்த ஆரம்ப காலத்துல 5500 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தேவும் இந்த நடைமுறைகள்ல எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு மருந்தையும் நீங்க எடுக்கிறதா இருந்தா ஒரு மண்டலம் எடுத்துக்கொள் அப்படின்றாங்க. ஏன்? சயின்டிபிக்கலி இட் இஸ் கரெக்ட். எந்த பொருளையும் எந்த செயலையும் நீங்க தொடர்ந்து ஒரு 41 நாட்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு பயாலஜிக்கல் கிளாக் செட் ஆயிடும். அதுல இருந்து நீங்க மாற மாட்டீங்க. அப்படின்றதுனாலதான் 41 நாட்கள். ஏன் நீங்க இந்து 5500 வருஷத்துக்கு முன்னாடி இந்துக்களுடைய நடைமுறை பழக்கம் இருக்கு. எகிப்தியன் பாருங்க, இன்னைக்கும் பாருங்க. மற்ற கோயில்கள் அது சரிங்கும் போது இந்த கோயில்ல மட்டும் ஏன் விளக்கி? அந்த தேவசம் போட்டு சார்பா கொடுக்கக்கூடிய விளக்கம் இல்ல கோவில் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, ஐயப்பன் பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரி ஆய காரணத்தால இந்த வயதை சேர்ந்த பெண்கள் போக முடியாது அப்படின்னு. இந்த ஐயப்பன் பிரம்மச்சாரி அப்படின்னா எல்லா ஐயப்பனும் பிரம்மச்சாரி தான். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு 10 இருந்து 50 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் போகலாமா? அவரு ஐயப்பன் தானே. கேரளாலே இருக்கக்கூடிய மற்றொரு ஐயப்பன் கோயிலுக்கு இந்த வயதுல இருக்கக்கூடிய பெண் போகலாமா? அவரும் ஐயப்பன் தானே. அந்த ஐயப்பனுக்கு ஏற்புடையது இல்லைன்னா இந்த ஐயப்பனுக்கு எப்படி ஏற்புடையது? நீங்க ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் வித்தியாசம் இல்லாம சொல்றீங்க. எது ஒரிஜினல், எது ஆரிஜின், இறைவன் இருக்கக்கூடிய இடம் கோவில். அது அங்க இறைவன் இருக்கிறதா நினைக்கிறேன். அங்க இருக்கிறது ஒரிஜினல், இங்க டூப்ளிகேட். நான் புரியல. காப்பி தான் சொல்றேன் சார். டூப்ளிகேட் அதாவது கைலாசத்துல இருக்கிறவர் தான் சிவன், இமயமலையில இருக்கிறதா சிவன், கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிற ஒரு டூப்ளிகேட்டா? சார் இந்து மதத்துல வந்து நீங்க இந்த இடத்துல புடிச்சு வச்சாலும் சுவாமி வரும். அதேதான் அந்த நடைமுறை இங்க இருக்கக்கூடிய சாமி, இங்க இருக்கக்கூடிய அதே ஐயப்பனுக்கு அது ஏற்புடையது. இன்னும் சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு ஏன் ஏற்புடையது இல்ல? அந்த இடத்துல இருக்கிறவங்க நடைமுறைப்படுத்துறான். நடைமுறையை கொண்டு வருவது யார்? அதை வகுப்பது யார்? நாம் மனிதர்கள். அந்த நடைமுறை பழக்கத்தை அந்த ஊர்ல இருக்கிறவங்க அதை கொண்டு வந்தாங்க. அது சயின்டிபிக்கலா கரெக்ட். இந்த ஊர்ல இந்த நாட்டுல இருக்கிறவங்க தான் சதியை கொண்டு வந்தாங்க, உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. இதே ஊர்ல நாமே தான் அதை மாத்துறோம். இது ஒரு பழக்க வழக்கங்கள். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், சில நம்பிக்கை சார்ந்தது இருக்கலாம், சயின்டிபிக்னு சொல்லலாம். நீங்க கம்பேர் பண்ற கேஸ் தவறானது. சதின்றது வேற, இது நடைமுறை பழக்கம். எது இதுல அதுவும் ஜெண்டர் பேஸ்ட், இதுவும் ஜெண்டர். இதுல சயின்டிபிக்கா கரெக்ட். 41 நாட்கள் விரதம் தான் இம்பார்ட்டன்ட். அந்த 41 நாட்கள் விரதத்தை அந்த கோயிலுக்கு போறவங்க கடைபிடிக்கணும்னு அவங்க ஏற்றி இருக்காங்க, ரூல போட்டுருக்காங்க. அதே சாமி தாங்க. அதே சாமிக்கு வேற ஒரு இடத்துல அந்த விதி இல்லையா? அப்பயே நீங்க எல்லாரையும் அந்த கோயிலுக்கு போறாங்க, இங்க இருக்கிற கோயிலுக்கு போயிட வேண்டியது. அப்படி சொல்ல முடியுமா? ஏன் அப்படி ஒரு கோயில்ல வந்து ஒரு இது இருக்கு, அங்க வந்து தலித்துகளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா ஏன் அந்த கோயிலுக்கு போறீங்க? தலித் அனுமதிக்கக்கூடிய இன்னொரு கோயிலுக்கு போறீங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அதாவது அந்த கோயில் நான் வந்து அந்த கோயிலுடைய நடைமுறை பழக்கம், அதனுடைய வழக்கம் ஏன் 41 நாள்னு கேட்கும் போது உங்களுடைய அந்த நடைமுறையை அவன் காலங்காலமா கொண்டு வந்திருக்கான். கஸ்டம் அண்ட் யூசேஜ்ல தான் அவன் பழக்கத்துல கொண்டு வரான். நீங்க அந்த கோயில டூப்ளிகேட், நான் மத்த கோயில டூப்ளிகேட்னு சொல்லல. அந்த கோயிலுடைய நடைமுறை, அந்த கோயில் வழிபாடு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நடைமுறை பழக்கம் இருக்கு சார். அதனால எல்லார் வீட்லயும் சமமா இருக்க முடியுமா? இல்லங்க, எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளை அது வந்து இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில்
சட்டத்தினுடைய முக்கிய கூறுகளுக்கு முரணா இருக்க முடியாதுங்கிறது அரசியலமைப்பு சட்டம். நான் வந்து என்னுடைய வீட்டுக்குள்ள தீண்டாமை கடைபிடிக்க முடியாது, அரசியலமைப்பு சட்டம் அதை மறுக்கிறது. அதே போல பெண்களை வேற்றுமைப்படுத்தக்கூடாது, வாட் எவர் கிரவுண்ட்ஸ் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துடைய கூறு. அதே வேளையில இது டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கன்னா கேரளாலே சகோதரி கனிமொழி ஆட்டுக்கால் பகவதி கோயில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில்ல வருடம் நடைபெற இருக்கக்கூடிய திருவிழா தான் உலகத்திலேயே அதிகமாக பெண்கள் கூடக்கூடிய ஒரு நிகழ்வா கின்னஸ் புத்தகம் வரைக்கும் சாதனை படைச்சிருக்கு. அங்க ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. அது அந்த கோவிலுடைய வழக்கம். ஆண்கள் டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, பேசிஸ் ஆன் ஜெண்டர், ரேஸ், காஸ்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுங்கிறது கான்ஸ்டிடியூஷன். ஆனா இது இந்த கோயிலுடைய பேசிக் பிலீஃப். அங்க ஆண்களுக்கு அனுமதி கிடையாது, இங்க பெண்களுக்கு அனுமதி கிடையாது. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கலாம் இல்லையா? எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த பார்வையை, அதாவது சமூகத்தில் உலகத்தினுடைய அத்தனை சமூகத்திலும் மூடப்பழக்க வழக்கங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சமுதாயத்தோடு ஒரு சேர்ந்த விஷயமா இருந்தது. அந்த மூடப்பழக்க வழக்கங்கள்ங்கிறது சமுதாய இயக்கங்களாலையும் சட்டங்கள் இயற்றப்படுவதனாலையும் ஒழிக்கப்பட்டு வந்தது. அதுதான் நீங்க சொன்ன ஒரு உதாரணம். சதிங்கிற ஒரு பழக்க வழக்கம் இருந்தது, அதை ஒரு சட்டம் இயற்றிதான் அதை ஒழிக்க முடிந்தது. என்னதான் சமூக இயக்கங்கள் வந்தாலும் சட்டமும் அதுக்கு பலப்படுத்தி நிக்கணும், அப்பதான் வந்து ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது. நீங்க இப்ப சொல்லக்கூடிய ஆட்டுக்கால் பகவதி அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு உதாரணமா இது வரைக்கும் எனக்கு இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. அப்படி ஒரு கின்னஸ் புத்தகத்தில் இடம் கஸ்டமரி அப்படிங்கறதுல அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா இத வந்து ஒரு சட்டத்துக்குள்ள நீங்க உட்படுத்தி பார்க்கும்போது ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதுவும் சட்டத்துக்கு முரணான விஷயம் ஏத்துக்கிறீங்களா? ஒரு பெண் சட்டம் என்ன சொல்லுது, ஆண் பெண்ணு பாகுபாடு பார்க்க கூடாதுங்கிறது. அந்த கோயிலுடைய பழக்கம் பெண்கள் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு, பெண்கள் மட்டும் தான் வரணும், பெண்கள் மட்டும் தான் கூடணுங்கிறது ஆட்டுக்கால் பகவதியுடைய அந்த கோயிலுடைய வழக்கம். ஆண்களுக்கு எதிரானதுன்னு நம்ம ஆர்கியூ பண்ணலையே, யாரும் பண்ணல. அப்படி ஒரு அந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்துக்கு வரல. வந்தா அப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டியை தான் பார்க்கணும். அப்போ வந்து ஆண்களும் அதற்குள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரலாம். ஆனா அந்த இடத்துல கூடிய லோக்கல் ப்ரொடெக்ஷன், பெண்களுக்கான இப்போ ஒரு வழக்கம் என்னன்னா, பெண்களுக்காக பெண்களே போராடல. ஏன்னு சொல்லி சொன்னா, இவ்வளவு தூரம் கல்வியின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா தான் பெண்கள் வெளியில வந்து சில பதவிகளுக்கோ ஒரு உயர்நிலைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு 30% வேணும் அப்படின்னு கேட்டா பாராளுமன்றத்திலேயே அதை பேச பெண்களும் கிடையாது, ஆண்களும் கிடையாது அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். ஆனா இதுவே வந்து அனைத்து பேருக்கும் வந்து சம்பள உயர்வு அப்படிங்கும் போது ஒருமித்த கருத்தோட எல்லாரும் சட்டத்தை இயற்றுறாங்க, ஒத்துக்கிறாங்க. அதனால வந்து பெண்களுக்கு அப்படிங்கிற இடம் வந்து இன்னும் வந்து ஒரு சமத்துவம் வரல, கொடுக்கவும் படல. எங்கேயுமே கொடுக்காத போது கோர்ட்ல இல்ல, பாராளுமன்றத்துல இல்ல, சட்டமன்றத்துல இல்ல அப்படிங்கும்போது கோயில் அப்படிங்கிறது பழக்க வழக்கங்கள், பிலீஃப் சார்ந்த விஷயத்துல இங்க மட்டும் இருக்கணும்னு சொல்றது, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பிலீஃப் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதோட யூனிக்னஸ், அது எசென்சியல் பார்ட் ஆஃப் த பிலீஃப் அப்படின்னா அதை அப்போல்ட் பண்ணணும்னு பல கட்டங்களை கோட் பண்ணி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதே விவகாரம் கோர்ட்டுக்கு போகாத விவகாரம் அல்ல. கேரள உயர்நீதிமன்றத்துக்கு போய் 1993 இது இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு விதி இருக்கக்கூடியதுன்னு சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது சட்டத்தால் அனுமதிக்கப்படுறது. இப்ப உங்களுக்கு தெரியும், ஆகம விதிகளை வந்து அப்ஹோல்ட் பண்ணி உயர்நீதிமன்றத்துல ஒரு நீதி கொடுத்தாங்க. அதே இதுல வந்து அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டிகிள் 25 வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த மாதிரி வந்து பழக்க வழக்கங்கள், மரபு சார்ந்த விஷயங்களை வந்து கோவில்கள்ல வந்து கடைபிடிக்கிறது முடியும், அதனால ஆகம விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஆர்டிகிள் 26 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது மரபு சார்ந்த விஷயங்கள் வந்து சில நேரங்களில் இடைஞ்சல கொடுக்குது. அதனால வந்து அரசு அதுல தலையிட்டு அரசு வந்து அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ணி அதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஷம்மாள் வழக்கு அப்படிங்கிற வழக்குல 1972லயே வந்து ஒரு நடைமுறை, ஒரு வரையறை கொடுத்து அதை பார்க்கல. லெஜிஸ்லேச்சர் நினைச்சா கொண்டு வரலாம். ஆனா அந்த ஒரு பழக்க வழக்கங்களை என்ஷூர் பண்ணக்கூடிய டு மேனேஜ் தேர் ஓன் ரிலீஜியஸ் அஃபேர், அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கிறது ஆர்டிகிள் 26. அதாவது வந்து இந்த மாதிரி கஸ்டமரி கோவில், அதாவது மாதவிடாய் காலங்கள்ல இந்த கோவிலுக்கு மட்டும் இல்ல எந்த கோவிலுக்கும் பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கறது ஒரு பழக்கமா இருந்துட்டு வருது, பழக்க வழக்கமா. ஆனா அதை தளர்த்துறாங்க. இப்போ நடைமுறை சிக்கல்களுக்கு வரும்போது நான் முடிச்சிடறேன். நடைமுறை சிக்கல் வரும்போது முடிக்கிறாங்க. இப்போ மேடம் சொன்ன மாதிரி 41 நாள் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். எங்க மாமா கோவிலுக்கு போவாரு, 46 நாள் இருப்பாங்க, தினமும் விரதம். காலையில வந்து 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, குளிப்பாங்க, அந்த இடத்துக்கு போய் பூஜை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 47 நாளுக்கு 4 நாள் ஆக்கப்பட்டிருச்சு, 4 மணி நேரமாக ரிலாக்ஸ் பண்ணப்பட்டுருச்சு. இன்னைக்கு வந்து சிகரெட் குடிக்கிறாங்க.
செருப்பு போடுறாங்க. எந்த அந்த அந்த கட்டுக்கோப்பு இருந்துச்சு இல்லையா, அதை நான் நிச்சயமா யாருக்கிட்டவுமே நான் பார்க்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க, என்ன சுத்தி இருக்க அத்தனை பேர் போடுறாங்க. சோ அவ்வளவு தளர்த்தப்பட்டு சமுதாயத்துல எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நான் மாத்திக்கிறேன். ஆனா சாமி ஒண்ணும் பண்ணல. அங்க போறவங்க வராங்க, நல்லாதான் இருக்காங்க, அவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்து போறவங்களும் இது பண்றாங்க. அப்ப இதை நீங்க எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க நினைப்பீங்க? நியாயமான கேள்வியா உங்களுக்கு படலையா பாண்டுகோம்? இந்த விவகாரத்தை நீங்க உங்களுடைய பார்வையில எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு வகையில டிஸ்கிரிமினேஷன், பெண்களுக்கு மட்டும் ஏன், அதுவும் மத்த ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம், இந்த ஐயப்பன் கோயில மட்டும் ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன், ஏன் இந்த ஒரு பாகுபாடு? அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை மீறப்பட்டதா நீங்க கருதலையா? அதாவது ஒரு இது இன்னொரு இதுல பொருத்தி பார்க்க முடியாது. அரசியலமைப்பு சட்டம் பெண்ணிற்கு சம உரிமை கொடுக்கிற மாதிரி ரிலீஜியஸ் பிலீஃபுக்கும் உரிமை கொடுக்குது. இது ரிலீஜியஸ் பிலீஃப், ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையில நீங்க ஓரளவுக்கு மேல லாஜிக் பார்க்கவே முடியாது. லாஜிக் பாக்குறீங்கன்னா முதல்ல கடவுளை காமிங்கிறதுல இருந்து தான் அந்த லாஜிக் ஆரம்பிக்கிறது. இது மக்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட ஒரு. ரெண்டாவது, இந்து மதம்ங்கிறது ஒரு ஆர்கனைஸ்ட் மதம் கிடையாது. அப்படி லாஜிக் நம்ம பார்க்கலன்னா தலித்துகள் கோயிலுக்கு அவ்வளவு போயிருக்க முடியாது, பல விஷயங்கள் சாத்தியமா இருக்க முடியாது. நான் சொல்றது நம்பிக்கை சார்ந்தது. நீங்க சமூக நீதி ஆகமத்துல இல்ல, அதுவும் கூட ஆகம விதிகள் சைட் பண்ணி இந்த மண்டபத்துல இவங்க பூஜை பண்ணலாம், இந்த மண்டபத்துல இவங்க பார்க்கலாம், இந்த மண்டபத்தை தாண்டி இருக்கலாம், அதுவும் அந்த பிலீஃப்ல இருந்த ஒரு விஷயம் தான். அது தளர்த்தப்பட்ட போது ஆகம ட்ரெடிஷன்ல எந்த மண்டபத்திலிருந்து எந்தெந்த பிரிவினர் இருக்கலாங்கிறது குறிப்பிடப்பட்டிருந்தது. இட் இஸ் a part of the belief. அது தளர்த்திருக்கிறோம் நம்ம. பிலீஃப் ஒரிஜினல் ஒவ்வொரு, அதாவது இந்து மதத்துல ஒவ்வொரு கோயில் ஆர்கனைஸ்ட் மதம் கிடையாது. ஒரு சிங்கிள் ஸ்கிரிப்சரை வச்சு ஃபாலோ பண்றது கிடையாது, ஒரே கைட்லைன்ஸ் கிடையாது. அப்போ ஒவ்வொரு கோயிலும் எப்படி உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு ஸ்தல பிராணம் இருக்கு. அந்த ஸ்தல பிராணத்தின் அடிப்படையில தான் அந்த கோயிலோட ஆர்கிடெக்சரே உருவாகுது, அந்த ஐடல்ஸே உருவாகுது, அங்க இருக்கிற பூஜா முறைகளும் உருவாகுது. ஆக ஒவ்வொரு கோயிலுக்கும் மைன்யூட்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கு. இந்த மாதிரி அடிப்படையோட தான் நாம இந்த கோயில்களை பார்க்கணும். அப்ப ஐயப்பன் கோயில்ல அந்த பெண்கள் போக முடியாது. அடிப்படையில அந்த மாதிரி விதிகளின் அடிப்படையில, அந்த பழக்க வழக்கங்களின் அடிப்படையில பலருக்கு உள்ளே செல்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தை தாண்டி போறதுக்கான உரிமை மிக பலருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் மாறும் பொழுது இது ஏன் இருக்கும்? சரியான கேள்விதான். இதெல்லாம் மாற வேண்டியது. டிஸ்கிரிமினேஷன் வரும்போது சமூக நீதியை தான் முதல்ல வைக்கணுங்கிறது. ஆனா நீங்க அந்த ஐயப்பன் கோயில்ல போக முடியாது, இந்த ஐயப்பன் கோயில்ல மத்த ஐயப்பன் கோயில்ல எல்லாம் பெண்கள் போறாங்களே. அதே ஐயப்பன் தானே. இப்ப திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு, அதே இது இங்க டி நகர்ல ஒண்ணு. இத திருப்பதி கோயில் மாதிரியா பாக்குறாங்க. அங்க போக முடியாதவங்க இங்க ஒரு ஆல்டர்னேட்டிவா வச்சுக்கிறாங்களே தவிர அங்க செலுத்துற இது அங்க போற கூட்டம் இங்க வருதா? அங்க வருகிற வருமானம் இங்க வருது அப்படிங்கிறது அது அவங்களுடைய வசதி. அவங்க போதுனாலும் கூட இது சக்தி குறைந்த சாமின்னு சொல்ல போறோம். சக்தி குறைவில்ல, அந்த இடத்துலதான் லாஜிக்கே இல்லாத மக்களுடைய நம்பிக்கை இருக்கு. இல்லங்க, திருப்பதி மலை கோயிலுக்கு போனா தான் எனக்கு கபாலி கோயிலையும் சிவன் இருக்கிறாரு, இன்னொரு திருவானைக்காவலையும் சிவன் இருக்கிறாரு. எல்லாரும் சிவன் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சிவனுக்கு ஒரு விதி, அந்த ஒரு சிவனுக்கு ஒரு விதி இவருக்கு இருக்கு. ஏன்னா இப்ப உங்க முன்னாடி ஒரு லிங்கத்தை எடுத்து கொண்டு வச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா அந்த சிவனுக்கு இருக்கிற பவர் ஜாஸ்தி, கபாலீஸ்வரர் கோயில இருக்கிற சிவனுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா இந்த கோயிலை ஐடென்டிஃபை பண்ணினவனே ஜியாலஜிஸ்ட். நம்முடைய முன்னோர்கள் அந்த இடத்துல வைப்ரேஷன் உண்டு அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சு அந்த வைப்ரேஷன் இருக்கிற இடத்துலதான் கோயில வச்சான். சும்மா இன்னைக்கு மாதிரி தெருல இருக்கிற பிளாட்ஃபார்ம் கோயில் வைக்கல. நாசாக்காரன் சேட்டலைட்ல மேல போகும்போது இதே திருநள்ளாறுகிட்ட வரும்போது ஒரு நானோ செகண்ட் ஒரு ஸ்ட்ரக் ஆச்சு. ஆனா அதை யாரு சொன்னா? அதுக்கு அறிவியலாளர்கள் நான் படிச்ச இப்போ அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. அப்படி எதுவுமே நடக்கவில்லைன்னு சொல்லி அவங்க விளக்கமும் கொடுத்தாங்க. இதுதான் நம்பிக்கையினுடைய ஒரு ஐயப்பன் பிரம்மச்சாரி. அவர் நித்திய பிரம்மச்சாரி, நைஷ்சரிய பிரம்மச்சாரி ஆகிய காரணத்தினால அவர் அவருடைய கோயிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னா எல்லா ஐயப்பனும் பிரம்மச்சாரி தான். இங்க இருக்கக்கூடிய ஐயப்பன், அங்க இருக்கக்கூடிய ஐயப்பன், அது இன்னும் சொல்ல போனா பல பல ஐயப்பன் கோயில சில புராணங்கள் இருக்கிறது. கதையை எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரம்மச்சாரி அப்படிங்கறது மட்டும் இல்லாம அவருடைய பிரம்மச்சரியத்துக்கு ஒரு நான் அதை பத்தின பெரிய தெளிவு அதை பத்தி ஒரு சோதனை வந்த போது அவருடைய ரியாக்ஷன் இருந்தது. அவர் ஒரு சாதாரண ஆணாதானே இருந்தாருன்னு ரியாக்ஷன் சொல்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பெண்ணுக்கு பிறக்கலை அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கலாம். எனக்கு அதை பத்தின விளக்கம் தெரியல. ஐயப்பன் பிறந்த சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மோகினி வடிவத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பவே முடியாத ஒரு கட்டுக்கதை, கற்பனை கதையால் உருவாக்கப்பட்ட ஒரு இது எல்லாமே
லாஜிக்னு பார்க்க கூடாது. இல்லாஜிக்கலான ஒரு பிலீஃபின் அடிப்படையில தான் எல்லாமே இயங்குதுங்கிற எல்லா மத நம்பிக்கைகளும் அந்த மாதிரியான இல்லாஜிக்கல் தெரிஞ்சுக்கிட்டே அதை அனுமதிக்கணுமா? அது நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய கூறுக்கு மாறா இருக்கும்போது அது இருக்கணுமா, தொடரணுமா? நீங்க ரிலீஜியஸ் இது கொடுக்கறீங்கல்ல, உரிமை கொடுக்கறீங்கல்ல, மத்த மதங்கள்ல நீங்க அந்த உரிமை அரசியலமைப்பு சட்டத்துடைய கூறுகளை பாதிக்காத வரையில் அது நீங்க டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கும்போது அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்பட்டது. இது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்பட்ட ஒரு விஷயம் தானே. அதற்கு முரணா இருக்கும்போது தானே இந்த கேள்வி வருது. முரணா இருக்கும்போது இப்ப கோர்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த பிஎல்க்கு என்ன மாதிரி எது வருதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு ஓபன் அ பண்டோரா பாக்ஸ். நீங்க ஒரு ரிலிஜன் இதுல நீங்க ஓபன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா ரிலிஜனும் கேள்விக்கு உள்ளாக்கப்படும். எல்லா இதுலயும் நாம டிஸ்கிரிமினேட்டரி நாம क्वेश्चन பண்ணலாம். இல்லாஜிக்கல் மத்த மதத்துல இல்லையா? நான் சகோதரி மணியம்மைட்ட கேட்க இருக்கின்றேன். இன்னும் இந்த வழக்கின முடிவுக்கு வரல. இந்த கேள்வியை கோர்ட் எழுப்பி இருக்கிறது. ஆனா இதே நீதித்துறை தான் இந்த ஒரு விதியை 1993 அப்ஹோல்ட் பண்ணிருக்கிறது. இந்த ஒரு உரிமை, இந்த ஒரு கோயிலுடைய பிரத்யேக உரிமை அப்படின்னும் ஒவ்வொரு கோயிலுக்கும் வழக்கங்கள் மாறுபடும். ஒரு கோயில் ஆணுக்கு அனுமதி கிடையாது, இந்த கோயில பெண்ணுக்கு அனுமதி கிடையாது. அந்த கோயிலுடைய பிலீஃப்னு கோர்ட்டுமே கூட சொல்லியிருக்கிறது. சமீபத்திய வழக்கு, முந்தைய பல வழக்குகள், டிசம்பர் 2015 அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாமா அப்படிங்கிற கேள்வி வந்த வழக்கு, இது எல்லாத்திலுமே ஒரு கோயிலுக்கான ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு உரிமையை வெவ்வேறு கட்டங்கள்ல கோர்ட்டே இந்த நாட்டுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்டு வழங்கி இருக்கிறது அப்படின்னா மிகையா? அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி மேடம் சொன்னாங்க எதை எடுத்தாலும் கஸ்டம்ஸ். நீங்க உங்க இந்து மத கோயில்கள் எல்லாமே கஸ்டம்ஸ் தான் ஃபாலோ பண்ணுதா? இந்து மதம் என்று எடுத்துக்கொண்டாலே வர்ணாசிரமம் பிளஸ் பெண்ணடிமைத்தனம் இஸ் ஈக்வல் டு இந்து மதம். நீங்க எல்லாமே பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கீங்க? 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்ணுடைய திருமணமான வயது என்ன? 3 வயதுக்கும் கீழே தான் பெண்களுடைய திருமண வயது இருந்துச்சு. அப்ப என்ன சொல்றாங்க? மனுஸ்மிருதி அடிப்படையில பெண்களுக்கு படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, வேலை செய்வதற்கு வேலை வாய்ப்புக்கு உரிமை கிடையாது. அப்ப அதப்படி நீங்க ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா என்னத்துக்கு நீங்க ஒரு வழக்கறிஞரா நீங்க ஆயிருக்க முடியாது. சொல்றீங்க கஸ்டம்ஸ் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்க. எந்த கஸ்டம்ஸ் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது? கஸ்டம்ஸ் கடைபிடிக்கிறதுக்கு தடை இல்லை. கோவில் வழிபாட்டு முறையில கூட உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் வரைக்கும் உறுதி செஞ்சிருக்கக்கூடிய விஷயம். நீங்க இந்த மதம் அப்படிங்கிறீங்க, இது எல்லா இடத்திலுமே இருக்கக்கூடிய விஷயமா உணரலையா? நீங்க சபரிமலையில சொல்றோம், இது அங்க இருக்கக்கூடிய இங்க வர்ணாசிரமம், இது நம்ம பல விஷயங்கள் வருது. ஹாஜி தர்கா அப்படின்னு ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்கால பெண்கள் அதுக்கு அருகாமையிலேயே அனுமதிக்க முடியாதுன்னு அங்க இருக்கிறவங்க கோர்ட்ல வாதிடுறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விதி. சற்று நேரத்துக்கு முன்னாடி சொன்ன போல ஆட்டுக்கல் பகவதி கோயில ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. சோ ஒவ்வொரு அமைப்புல ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு விதி அப்படிங்கறது பார்க்கணுமா? இப்படி பொதுமைப்படுத்தி இந்த மதத்துல அப்படி அந்த மதத்துல அப்படின்னு பேசணும். இல்ல சார், இட்ஸ் a fundamental right where there is a right there is a remedy ன்னு சொல்லி நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் சொல்லும் பொழுது ஏன் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை பெண்களுக்கு கிடையாதா? அந்த பெண்கள் யாரு? அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள். நாங்க கோயிலுக்கு போறோம்னு சொல்றாங்க சகோதரர்கள். ஆட்டுக்கல் பகவதி கோயில்ல ஏன் போக கூடாது? அவங்க வழக்கு போடலையே. இப்போ இங்க வழக்கு யாரு? அதுதான முக்கியம். பெண் அல்ல, அதுவும் இந்த மதத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது, வேறு மதத்தை சேர்ந்தவங்க. அந்த உரிமையை நம்ம கேள்விக்குள்ளாக்கல. இங்க இருக்கிற யாருமே கேரளாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமை கொண்ட இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வழக்கு போடல. இந்த பெட்டிஷனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு இளம் வழக்கறிஞர்கள் சார்பாக வழக்க பதிவு அப்படி பார்த்தா அங்க அந்த வழக்கு போட்டது பெண் இல்ல, அந்த பிரதான பெட்டிஷனர் இந்து மதத்தை சேர்ந்தவரும் அல்ல. அதுதான் முக்கியம். பெண்கள் போடாம கூட இருக்கட்டும். இத்தனை 1500 வருடங்களாக மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்துல எங்களுக்கு உரிமை கொடுங்க பெண்கள் கேட்கறதுல என்ன தவறு? அது என்னது நீங்க ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கீங்க? பெண்கள் மொத்தமா பெண்கள் போக கூடாதுன்னு சொல்லலாம். 10 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் போகலாம், 50 வயதுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய பெண்கள் போகலாம்னு சொன்னா இது எவ்வளவு ஒரு இழிவுபடுத்தக்கூடிய நிலை இல்லை. இது மாத வீடுன்றது உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது, அத்தனை சகோதரிகளுக்கும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது ஒரு காரணம் காட்டி கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்பது எப்படி ஜாதியை காட்டி நீங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக முடியாதுன்னு சொல்றீங்களோ அது போல பெண் இனம் என்ற பால் பிரிவினை ஏற்படுத்தி
நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றது இதுவும் வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஒழுங்குமுறை. சொல்லக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெண்ணின்னு காட்டி டிஸ்கிரிமினேஷன் பண்றதை காட்டிலும் இந்த மாதவிடாயை காட்டி டிஸ்கிரிமினேட் பண்றது ஒருபடி மேல இல்லையா? இல்ல போக பொருளா பெண்களை பாக்குறது சார், இது இயற்கை சார். மாதவிடாய் காலங்கள்ல பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவளுடைய ஹார்மோன் எப்படி செக்ரியேட் ஆயிருக்கும், அவளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்ன்றதுக்கு தான் காமிக்கிறதுக்காக அந்த நேரத்துல முழுமையா ஒத்துக்கிறேன். அந்த பீரியட்ல பெண்களுக்கான இருக்கு. அந்த 3 நாட்களோ 5 நாட்களோ அவ வந்து அமைதியாக இருக்க வேண்டும், அவளுடைய உடம்பு சூடாக இருக்கும். கோயிலுக்கு போறது கிடையாது சகோதரி, அந்த சமயத்துல போறது கிடையாது. இந்த கோயில் உட்பட எந்த கோயிலுக்கு போறது இல்ல. அதுதான் நான் சொல்றேன், மாதவிடாய் உள்ள பெண்கள் எந்த வயசுக்கு உட்பட்டு இருப்பாங்க? இயற்கைக்கு 10 வயதுக்கு உட்பட்ட மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் எந்த கோயிலுக்கும் அந்த சமயத்துல போறது இல்ல. நம்பிக்கை இருக்கக்கூடிய பெண்கள் இங்க வரணும்னு அந்த சமயத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு வர மாதவிடாய் இருக்கிற பெண்கள் தொடர்ந்து 41 நாட்கள் விரதம் இருக்க முடியாதுன்றதுனாலதான் அங்க அந்த இன்னைக்கு சபரிமலையில இருந்து 5 கோடி பேர் போறாங்க, தமிழ்நாட்டில இருந்து போறவங்க அதிகம். எவ்வளவு பேர் 41 நாள் விரதம் இருந்து போறாங்க? வெறும் போறதுக்கு முந்தின நாள் போற அன்னைக்கு மாலை போட்டு போறவங்க எவ்வளவு பேரு? அந்த பெண் அவருக்கு எக்ஸெப்ஷன் இருக்கலாம், அவருக்கு எக்ஸெப்ஷன் இருக்கலாம், இந்த பெண்களுக்கு எக்ஸெப்ஷன் இருக்க கூடாது. நான் சொல்ல வரேன், நீங்க எப்போதுமே எக்ஸெப்ஷன் 5% தவறா நடக்கிறவங்களையும் ஏதோ 5 நாள் இருக்கிறான், 10 நாள் இருக்கிறான், 15 That is allowed. That is it has become a practice. No, it is a practice. 41 days they have to continuously இருக்கணும். இல்ல எங்கயாவது விதி இருக்கா? 41 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க தான் இந்த கோயிலுக்குள்ள நுழையணும்னு விதி இல்ல. இருக்கு. இல்ல இந்த விதின்றது சார் இந்த ஒரு கோயில் நடைமுறை. சரி, அது நடைமுறையா இருக்கலாம், இது மட்டும் ஏன் விதியா இருக்கு? இல்ல அது விதியாவும் இல்ல. 41 நாள் விரதம் இருக்கணும்ங்கிறது நடைமுறையா இருக்கிறது, பெண்கள் நுழையக்கூடாதுங்கிறது விதியா இருக்கு. அதுதான் சொல்ல வரேன், 41 நாட்கள் உங்களால இருக்க முடியாது, இயற்கைக்கு மாறுபட்டது. இல்லங்க, இல்ல இருக்க முடியாதவங்க, இருக்க முடிஞ்சு இருக்காதவங்க போறாங்களே, அதை அலோவ் பண்றோமே. யார் இருக்காதவங்க போறாங்க? இல்லங்க, இன்னைக்கு போறவங்க பெரும்பாலானோ ஆண்கள் சொல்றேன் சகோதரி, ஆண்கள்ல கோயிலுக்கு போறவங்க பெரும்பாலான 41 நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது இல்ல, வெறும் ஒரு நாள் போறவங்க இருக்காங்க. என்ன சொல்றாங்க சார்? என்ன சொல்றீங்க நீங்க? அதுக்கு டெபினிஷன் கொடுங்க. எல்லாரும் நீங்க பாக்கு போடுறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, ஏன் பெண்களை கூட கேலி செய்யறாங்க, சைட் அடிக்கிறாங்க, எல்லாமே தாங்க பண்றாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க அனுமதிக்கிற நீங்க இயற்கையா வரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி ஒடுக்குமுறை பண்றது வந்து அதுவும் ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய நீங்களே இப்படி பேசுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப விஷயம். அதாவது இயற்கையை வந்து இவங்க புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நான் சொல்றேன், மரபு சார்பா ஒரு நடைமுறை ரீதியா பெண்களுக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் மாதவிடாய் காலங்கள்ல சிரமம் இருக்கு. அதனால கோவிலுக்கு போக கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு ஒழுங்காவும் மரபு சார்ந்த ஒரு ஒழுங்காவும் பெண்களுக்கு சாதகமாவும் அவங்களுடைய உடம்பு சிரமப்படும், அதனால அவங்களுக்கானதாகவும் கடைபிடிக்கப்பட்ட போது எது நல்ல மரபு, அதாவது இன்னைக்கு ஒரு கல்வி அப்படிங்கிறது அது இந்துவோ எந்த மதத்துக்கு இடையில கல்வி வந்து ஒரு மரபா வந்து ஒரு அருமையான கல்வியை படிக்கணும், முன்னேறணும், சமுதாய வளர்ச்சிக்கு கல்வி வேணும் அப்படின்னு எந்த மரபு சொல்லிச்சா, ஏதாவது ஒரு மரபு கொடுத்திருந்துச்சா? சரி, அப்படி ஒருவேளை இந்த மரபு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்திருக்கு, இது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த பெண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் வரணும், பெண்கள் ஸ்போர்ட்ஸ்ல அத்தனை துறையிலே வரணும்னு சொல்லி சொல்றோம், அந்த 3 நாள் லீவ் எடுத்துக்க முடியுமா? எவ்வளவு சிரமமா இருந்தாலும் போய் வேலை செஞ்சுதான் ஆகணும். வீட்டு வேலைக்கு 3 நாள் எடுத்துக்க சொல்லி இருந்தாங்க. மரபு சார்பு வந்து அந்த பெண்கள் வந்து 3 நாள் வீட்டுக்குள்ள கூட போக கூடாது அப்படிங்கறது இருக்க முடியாது. இவங்க இன்னும் சயின்டிபிக்கா பேசுனீங்கன்னா மிக அதிகமாக ஓடுற அத்லெட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வேகமா ஓடுனாங்கன்னா அந்த மாசம் அவங்களுக்கு மாதவிடாய் வராது. அது இவங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்றது அது அல்ல சகோதரி, அவங்க சொல்றது அது விதியா இல்லாத போது இது மட்டும் ஏன் விதியா சார்? அங்க வராது சார், விதின்றது இல்ல சார், ஸ்போர்ட்ஸ் இல்லங்க. ஏதாவது ஒரு கோவில்ல ஏதாவது அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பெண்களுக்கு வந்து அந்த 3 நாட்கள்ல நிச்சயமா வேலை சரியா செய்ய முடியாது, படிக்க முடியாது, சிரமமா இருக்கும். இந்த 3 நாட்கள் அவங்களுக்கு முடியாது. அன்னைக்கு ஒரு தேர்வு வச்சா அந்த பையன் நல்லா எழுதுமா, பெண் நல்லா எழுத முடியாது, அப்படி பார்க்கக்கூடிய ஒரு இது வந்ததுனாதான் சமுதாயம் இன்னும் எங்கேயோ போயிருக்குமே. அப்படி ஆனா இதுக்கு மட்டும் எப்படி வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படிங்கறது
ஒரு பழக்கமா ஏற்படுத்தி ஒரு மூட நம்பிக்கையா எனக்கே நான் என்ன பேக்ரவுண்ட்ல நான் வளர்ந்தா கூட அப்படி ஒரு அதாவது மூட நம்பிக்கை தான் வந்து அதிகமா பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஒரு நம்பிக்கை இல்லாதவங்கள நம்பிக்கை இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மூட நம்பிக்கை பயமுறுத்துதல் தான் வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இந்த செயலை செய்ய வேண்டாமே, எதுக்கு அதுல ஏதாவது வந்ததுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டுக்கு கொண்டு போய்விடும். அதனால அறிவியல் பூர்வமா யோசிக்கிறத முழுசா நிறுத்திடுவாங்க. ஏன்னா அந்த பயப்படக்கூடிய தன்மை வந்துடும். அப்படி பயமுறுத்தி தான் நீங்க அந்த 3 நாள் காலத்துல போனீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் நடந்துரும், உங்களுக்கு கெட்டது நடந்துரும். நீங்க போனீங்கன்னா சாமி உங்களை தண்டிச்சிடுவாரு, இப்பவும் சபரிமலைக்கு இதை தாண்டி நீங்க போனீங்கன்னா தண்டிச்சிடுவாரு அப்படிங்கிற கருத்துக்கள் மூலமா தான் பயந்துகிட்டு வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எடுக்கப்படும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து நாளைக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி இங்க எல்லாமே போலாம், இந்த ரூல்ஸ் தகர்த்திருந்தா அப்படின்னு சொன்னா கூட நடைமுறையில போக மாட்டாங்க. நடைமுறையில் எவ்வளவு பேர் போவாங்க? ஒருவேளை ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் போலாம், போய் நம்ம வந்து காமிக்கலாம், ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கன்னா இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. மண் சட்டி எடுக்கிறது நிறைய விஷயங்களும் அவங்க பண்ணி காமிச்சிட்டு தான் இருக்காங்க. 1% இருப்பாங்களா? நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க எவ்வளவுதான் நீங்க சொன்னா கூட அறிவியல் அடிப்படையில நிரூபிச்சா கூட நம்பிக்கைகள் தான் அதையும் தாண்டி நின்றுட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கைகளை உடைக்கிறது நல்ல கல்விகள் கொடுக்கறது மூலமாகவும் சிந்திக்க வைக்கிறதன் மூலமாகவும் மட்டும்தான் அதை வந்து தாண்டி கொண்டு வர முடியும். இதுல வந்து நம்பிக்கை சார்ந்து இப்ப இந்த வழக்கு தொடுத்தவங்களுக்கு ஆயிரக்கணக்கான மிரட்டல்கள் வருது. இது வந்து ஒரு பழக்கம் நம்பிக்கை அப்படிங்கறத தாண்டி ஒரு விஷயத்தை உடைக்காம அப்படியே பாத்துக்கிறது. பல விஷயங்கள் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு பல பழக்கங்கள் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, மூட பழக்கங்கள் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அது கேள்வி கேட்கும் போதெல்லாம் இப்படிதான் எதிர்க்கப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் மாறி இருக்கிறது. நமது கோயில் முறைகளே மாறி இருக்கு. இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் அணிஞ்சு வரக்கூடாதுங்கிற நிலைமைக்கு இருக்கும். எல்லாமே மாறி இருக்கிற பொழுது இந்த மாற்றத்தை அனுமதிக்காது அப்படிங்கிறது ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணம் இல்லையா? நீங்க எங்க வந்து பிற்போக்கு முற்போக்கு பாக்குறீங்கிறது தான் இவங்க எல்லாரும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதை சொல்லல. ஆக்சுவலா மேடம் வந்து அதை சொல்லவே இல்லை. ஏன் வந்து இந்த இதுல 10 வயசுக்கு மேல 50 வயசுக்குள்ள உள்ள பெண்கள் போகக்கூடாதுன்னா திரும்பவும் அதுதான் இந்து மதம் ஒரு காம்ப்ளெக்ஸான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இயங்கக்கூடிய ஒரு இது சிங்கிள் இதுல கிடையாது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு தெய்வங்கள் பல்வேறு விதமான தெய்வங்கள் பல்வேறு உருவங்களில் உள்ள தெய்வங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு அதன்படி வழிபாடு. இப்போ ஒரு இதை சொல்லணும்னா சில கோயில்கள்ல வந்து பலி கொடுப்பாங்க. அதே இதை வந்து கங்காதீஸ்வர் கோயிலையோ இல்ல கபாலீஸ்வர் கோயிலையோ நீங்க பலி கொடுங்கன்னு உரிமை கேட்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதமான பிராக்டிஸ். அப்ப என்னுடைய இந்த பலி கொடுப்பதுங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 28 அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம். ஆனா அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு பொதுத்தளத்துல கோயில் உட்பட இடங்கள்ல ஆண் என்றோ பெண் என்றோ சாதியின் அடிப்படையிலேயோ உள்ள போறதுக்கு வித்தியாசம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா இருக்கும் பொழுதுதான் இந்த வாதம். அரசியலமைப்பு சட்டம் முரணா இருக்குன்னு இன்னொரு ரீசென்ட் உதாரணம் சொல்லணும்னா ஜல்லிக்கட்டை வந்து பீட்டா வந்து அது மிருகவதைன்னு பிசி ஆக்ட்ல இருக்கு. ஆனா அதே இதை வந்து நீங்க வந்து கோயில்ல ரிலீஜியஸ் பிலீஃப்னு சொல்லி பலி கொடுக்கறத அனுமதிக்கிறீங்க. சட்டத்துல செக்ஷன் 28ல அதே ஆக்ட்ல இருக்கு. அதேதான் ரிலீஜியஸ் பிலீஃப்னு வரும்போது எல்லா அபத்தங்களுக்கும் அங்க அனுமதிங்கிறது தான் அங்க அடிப்படை. ரிலீஜியஸ் பிலீஃப்ங்கிறது இல்லாஜிக்கலான ஒரு விஷயம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல சில விஷயங்களுக்கு அபத்தமா போடும் முரண்பாடா இருக்கும். ஆனா நம்ம கடைபிடிக்கணும். ஆனா இந்த விஷயம் முரணா இருக்கும் பொழுது மாறணும். முரணா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டம் முரணா இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குதா இல்லையா? பல விஷயங்கள்ல அப்படி இல்ல. ரிலீஜியஸ் பிலீஃப்ல நீங்க எல்லாத்தையும் அனுமதிக்கிறீங்கன்னா அதுல அபத்தங்களும் இருக்கும். நீங்க ஒரு இதுல அபத்தத்தை அனுபவிச்சுட்டு இன்னொரு இதுல நீங்க கேள்வி கேட்க முடியாது. இங்க தெளிவான வரையறைகள் இருக்கா? நான் கேட்கறதான் ஜல்லிக்கட்டை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றீங்க, அங்க வந்து மிருகவதைன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு இடத்துல பலி கொடுக்கிறதுக்கு ரிலீஜியஸ் பிலீஃப்ங்கிற பேர்ல இங்க அனுமதி கொடுக்குறீங்க. அது சட்டத்துல இருக்கு. இன்னைக்கு நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா சட்டத்தின் அடிப்படையில் இறங்குறோம். உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பே அந்த அடிப்படையில தான். சட்டத்துல பலி கொடுக்குவதற்கு செக்ஷன் 28ல அதே ஜல்லிக்கட்டு தடையான அந்த பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ல விலக்கு இருக்குது. ஏன் விலக்கு இருக்கு? எந்த அடிப்படையில விலக்கு இருக்கு? அரசியல் பத்தி அந்த ஆக்ட் இன்னைக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா அதுதான் சட்டம். ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படிங்கறதுல அனுமதி கொடுக்குது. அதே ரிலீஜியஸ் பிலீஃப் தான் இதுவும். நீங்க இங்க டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு கோயில்ல தான் அந்த இது இருக்கு. அங்க உள்ள சலபிரான என்ன சொல்லுது? செலிபசி மேலோட அங்க ஐயப்பன் வந்து வதம் பண்றாரு. அந்த இதுல விமனோட இதுல இருந்து விலகி இருக்கிற ஒரு செலிபசி. அந்த இதுதான் அந்த ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி இல்லையா? இந்த பிரச்சனை இல்லையா? 5ல இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்கலாம், வழிபடலாம். ஆனா ஐயப்பன் மட்டும் வழிபடக்கூடாதா? அதுவும் சபரிமலையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஐயப்பன் வழிபடக்கூடாது, மற்ற இடங்கள்ல வழிபடலாம். ஆனா இந்த லாஜிக் வந்து இந்து மதத்தை ஏன்னா ஒரு காடு கிடையாது. இந்த விதவிதமான காடு, ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல ஆஞ்சநேயருக்கு ஒரு நிலைப்பாடு ஐயப்பனுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தா கூட புரிஞ்சுக்க முடியும்.
ஒரே ஐயப்பனுக்கு ஒரு இடத்துல ஒரு நிலைப்பாடு, மீதி இடத்துல இன்னொரு நிலைப்பாடு. ஆமா, அதுதான் அவ்வளவு காம்ப்ளெக்சிட்டிஸோட தான் இருக்குது. அவருக்கு பிரச்சனையே இல்லையே. விநாயகர் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல தனியா இருக்கிறாரு விநாயகர். அந்த இடத்துல எல்லாரும் போறாங்க. ஏன் விநாயகர் யாரும் வழிபடுறது இல்லையா? பெண்கள் வழிபடுறது இல்லையா? 10 இருந்து 50 வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் வழிபடுகிறார்கள். மலைக்கோட்டைக்கு போறது இல்லையா? எல்லாரும் வழிபடுறாங்க. அவர் பிரம்மச்சாரி தானே. அதுதான் சொல்ல வரேன். ஒவ்வொரு இடத்துல ஒரு இருக்கு நம்பிக்கைகள். நீங்க கேள்விக்குள்ளாக்குறவங்க என்ன சொல்றாங்க, இது பெரிய பிரச்சனையாகுது, பெரிய விவாத பொருளாகுது. ஆனா ஹாஜி தர்காங்கிற இடத்துல ஒரு பெண்ணுக்கு அனுமதி கிடையாதுன்னு அதே இன்ஸ்டிடியூஷன், அதே நிர்வாகம் நிலைப்பாடு எடுக்கும்போது ஏன் நீங்க அதை எதிர்க்கல? அது மூல வழக்கம் இல்லையா? என்ன சொல்றேன், கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு எழுந்த சர்ச்சை ஹாஜி தர்கா விவகாரத்துல தேசத்துல எங்கேயும் இல்லையே. பிறப்பின் அடிப்படையில் ஐ எம் ஹிந்து, அப்போ எனக்கு அந்த உரிமை மறுக்கப்படும்போது நான் அந்த கேள்வி கேட்டுதான் நான் இஸ்லாமியரா இருந்தா நீங்க அதை சொல்லலாம். இந்த வழக்கு தொடுத்தவரே ஹிந்து அல்ல, அதையும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. நீங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு விஷயம் இயங்குதா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது. நம்ம அந்த அங்கேயும் ஒரு பெண்ணுக்கான உரிமை மறுக்கப்படும் பொழுது நம்ம ஏன் கேள்வி எழுப்பணும்? பெண் அப்படிங்கறதுனாலயே அவங்களுக்கு ஒரு உரிமை மறுக்கப்பட்டதுன்னா அதையும் கேள்விக்குள்ளாக்கதான். காலகட்டத்திலையும் எங்கேயா இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான மனித சமுதாயத்திற்கு ஒரு மத குரு பெண்ணாக வர முடியுமா? இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் எல்லாமே விட்டுருங்க. நான் கேட்கிற கேள்வி, இந்திய நாட்டுல ராணுவத்துல எவ்வளவு பெண் தளபதிகள் இருந்திருக்காங்க? தலைமை தளபதியா, ஜெனரலா எவ்வளவு பெண் இருந்திருக்காங்க? ஒரு செக்யூலர் நாட்டுல, அதுவும் இந்த பெண்களுக்கு பாகுபாடு செய்யக்கூடாதுங்கிறத கொள்கையா கொண்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய நாட்டுல ஏன் ஒரு பெண் ராணுவ தளபதி இல்ல? ஏன் ஒரு பெண் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்ல? அதெல்லாம் நம்மளால உத்தரவாதம் செய்ய முடியலையே. அதான் கேக்குறோம். அதுக்குதான் 30% இடஒதுக்கீடுக்கு தான் யாருமே குரல் கொடுக்க மாட்டேன். 30% தான், 50%, 50%க்கு மேலேயே பெண்கள் இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி யாரு குரல் கொடுக்கறாங்க? பெண்களே இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களே ஆண்கள் ஆணாதிக்க சிந்தனையில தான் இருக்கிறாங்க. மேடம் பேசும்போது அதே தொனில தான் பேசுறாங்க. இன்னைக்கு கால் மேல கால் போட்டு ஒரு பெண் குழந்தை உட்காரத்துக்கு ஒரு ஆண் குழந்தை உட்காரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம வளர்க்கும் பொழுது அப்படி பாகுபாடோடு தான் வளர்க்கிறோம். பொட்ட பொண்ணு அடக்கமா உட்காரு, என்ன கால் மேல கால் போட்டு உட்காருன்னு சொல்லி இப்படிதான் நம்ம இந்த சமூகத்தையே நம்ம வளர்க்கும் பொழுது பெண்கள் எல்லா உரிமைகளும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வளர்ச்சியில அடைஞ்சிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கடவுள் நான் வணங்குவதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று சொல்லும் பொழுது இது முற்றிலும் மிகப்பெரிய ஒடுக்குமுறை இல்லையா? கேட்டா நீ போக கூடாது, நான் இந்த வயசை கடந்து நீ போய்க்கோ, அதுக்கு மேல நீ போக கூடாதுன்னு சொன்னா இதுக்காக நாங்க போராடுறோம், இதுக்காக எங்களுடைய உரிமையை நாங்க நிலைநாட்டுறோம்னு சொல்லும் பொழுது ஏன் நீங்க இதை செய்யக்கூடாது? நீங்க ஏன் அந்த கடவுளை கேட்க வேண்டியதானே, இந்த கடவுளை கேட்க வேண்டியது? எல்லாத்தையும் தான் நம்ம கேட்கிறோம். ஆனா இங்க பெரும்பான்மையான மக்கள், சமூகம் மக்களுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது அப்ப அதுக்கான குரல் கொடுத்து நாங்களும் இதே மதத்துல இருக்க ஏன் எங்களுக்கு இந்த உரிமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறத நீங்க ஏன் இஸ்லாமியர்களோட தொடர்பு பற்றி ஒரு மரபு கிடையாது. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒண்ணு. பொதுவா நீங்க சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர் நாட்டை விட்டு வெளியேறும் போதும் கிறிஸ்துவரும் இஸ்லாமியரும் அல்லாத அனைவரும் இந்துக்களாக்கப்படுவீர்கள் சொல்லிட்டாங்க. எனக்கு என்னுடைய ஒரு பின்னணியை நான் எடுத்து பார்த்தேன்னா, நான் ஹிந்துன்னா என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் எங்கேயுமே கிடையாது. ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கறதா அப்படின்னு நீங்க அந்த வாழ்க்கை முறை அப்படின்னு நான் என்ன நம்பிக்கிறேனோ அது என்னோட, நான் எந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்துக்கள் அப்படிங்கறது ஒத்துக்கொள்ளவே முடியாத, எந்த ஒரு ரேஷனலுக்கு பின்னாடியும் வர முடியாத ஒரு விஷயம் தான். இதை நீங்க விவாதத்துக்கு எடுத்தீங்கன்னா பெரிய விவாதமா போடும். பெரிய அறிஞர்கள் இதை விவாதிக்கணும். இதை புரிந்துக்கிற தன்மை அத்தனை மக்களுக்கும் வந்திருக்குதா, அவ்வளவு படிப்பு நம்மளுக்கு வந்திருக்கா அப்படிங்கறது, கல்வி அறிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்கிறதா அப்படிங்கறது தெரியல. அதனாலதான் எப்பவுமே ஒரு குறுகிய வட்டத்தை சேர்ந்த மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு நியாயம், அவங்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு இது சரின்னு பண்றத சட்டமா ஏற்றிட்டு போடுறாங்க.
இன்னைக்கு வந்து ஒரு சுவிட்சர்லாந்துலயோ பிரான்ஸ்லயோ மாதிரி வந்து நம்ம ரெஃபரண்டம் கொண்டு வர முடியாது. இப்போ இது வேற ஒருவேளை ரெஃபரண்டமா எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் பின்னாடி வரல. ரெஃபரண்டம் வேணுமாங்கிறத தாண்டி இது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா அப்படிங்கறத கேள்வி. நிச்சயமா சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. இல்ல இந்த ஒரு விதி அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டதா? ஆர்டிகல் 51A ஒரு பெண்ணுக்கு எந்த விதத்திலையும் நீங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லுது. 14 சொல்லுது, 15 சொல்லுது. இதற்கெல்லாம் முரணா இருப்பதனால தான் இந்த ஒரு கேள்வி எழுது. உங்களுடைய இறுதி கருத்து நான் எல்லாருடைய இறுதி கருத்தையும் சுப்ரீம் கோர்ட் இந்த PIL வந்து ஒன்ஸ் எடுத்து அதை நாங்க வந்து என்டர்டைன் பண்ணிட்டோம்னா அப்புறம் வந்து வாபஸ் வாங்க முடியாது, அதை நாங்க ஹியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டர்ன் அவுட்டா தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்துல இருந்து பெண்கள் மீதான இதை ஒரு டிஸ்கிரிமினேஷனா பார்த்தால் கூட கோர்ட் என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் இதன் மூலம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கும்போது இது மாதிரி அனைத்து ரிலிஜன்ஸ்லயும் பெண்கள் மீதான டிஸ்கிரிமினேஷன்ஸ் என்ன மாதிரி எல்லாம் இருக்கு, அந்த மாதிரியான PIL எல்லாம் இதே சுப்ரீம் கோர்ட் என்டர்டைன் பண்ண போகிறதா? அதன் மீதான என்ன மாதிரியான ஜட்ஜ்மென்ட் கொடுக்க போறாங்க? ஒரு கடுமையான அப்சர்வேஷன் இதே சுப்ரீம் கோர்ட் தான் செஞ்சது. இந்த ஹாஜி அலி தர்கா வழக்கின் இதே நீதித்துறை தான் அப்சர்வேஷனோட நிக்கிறத சொல்லல, என்ன மாதிரியான கிளியர் ஜட்ஜ்மென்ட் கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்க போறாங்க, அரசுக்கு என்ன மாதிரியான பிரஷர்ஸ் கொடுக்க போறாங்க, பெண்கள் மீதான டிஸ்கிரிமினேஷன் ரிலீஜியஸ் பேஸ்டா என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன், ஒரு மதம் சார்ந்தது இல்ல. சமூக நீதிங்கிறது சதவிகித அடிப்படையில் பார்க்கப்படுவது சமூக நீதியே இல்ல, அது அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்படுகிற சமூக நீதி. சமூக நீதினா அனைத்து மதங்களையும் சார்ந்து இந்தியாவில் எத்தனை மதங்கள் இருக்கிறோ அத்தனை மதங்களிலும் எந்த மாதிரியான பெண்கள் மீதான அனுமதிகள் இருக்கப்படுகின்றது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அது அனைத்தையும் கேள்வி கேட்பதுதான் சமூக நீதி. அந்த மாதிரியான ஒரு சமூக நீதியை நோக்கி இந்த கேஸ் இட்டு செல்லும் அப்படின்னா இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் எடுத்ததை நான் வரவேற்கிறேன். இந்த ஹாஜி தர்கா வழக்கு எடுக்கும் பொழுது இந்த வழக்கை பத்தி யாரும் கேள்வி கேட்டல. ஒண்ணுத்தையும் நம்ம தனித்தனியா பார்க்கணுமா? அதை பேசிட்டு தான் இதுக்கு வரணும், இதை பத்தி பேசுறவங்க அதை பேசல, என்னுடைய உரிமை கேட்கப்படுறதால அவருக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்க, உனக்கு ஏன் உரிமை? இது அந்த மாதிரியே பேசல. பெண்ணுக்கான டிஸ்கிரிமினேஷன் ரிலீஜியஸ் பேஸ்டா பெண்ணுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ரிலிஜனும் டிஸ்கிரிமினேட் பண்ணுதுங்கும் போது பெண்ணுங்கிறது ஒரு பொது இது, அந்த இதுல அனைத்து ரிலிஜன்லயும் பெண்கள் மீதான என்னெல்லாம் டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிசஸ் இருக்கு அது எல்லாம் கேள்வி கேட்கப்படும். அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஹியரிங் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இதே வழக்கு 2006 இருந்து நடந்து வருகிறது. இந்த நிலைப்பாட்டை இன்றுதான் இந்த ஒரு கோர்ட் எடுக்குது அப்படிங்கும்போது முந்தைய இந்த ஒரு கேள்விகள்லாம் எழ நாளை மாறுமா, ஒரே விவகாரத்துல இத்தனை நிலைப்பாடுங்கிற கேள்வியும் சேர்ந்து எழுது. எல்லாருடைய இறுதியான கருத்து உங்களுடைய இறுதியான கருத்து. இந்த கேஸ் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸ் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. கவர்மெண்டே அன்னைக்கு போட்ட அபிடவிட்ட நான் இன்னைக்கு ஆல்டர் பண்ண போறேன் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா காலங்காலமாக இருந்தது, நடைமுறையில இருந்தது அந்த கஸ்டம் அண்ட் யூசேஜ். இந்தியால நிறைய பழக்க வழக்கங்கள்ல பூஜா முறைகள்ல இருக்கிறதுல பேட்டன் ரைட் பண்ணிட்டு இருக்கான் அமெரிக்கன்காரன். இப்போ வந்து பூஜா முறைகள்ல பிரச்சனையே இல்ல. அதே மாதிரி நடைமுறையில நமது அடிப்படை கூறுகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்துடைய கூறுகளுக்கு முரணா இருக்கக்கூடியதெல்லாம் பிரச்சனை. நான் டிஸ்கிரிமினேட்டரி நான் சொல்ல வர காரணமே என்ன அப்படின்னா இவங்களால இந்த செக்டார் பீப்புள்னால இந்த குரூப் பீப்புள்னால செய்ய முடியாது. அதனால அவங்க வந்து 50 வயசுக்கு அப்புறம் வரலாம். 40 மனிதர்கள் இயற்கை சார், உங்களுடைய இயற்கையை 10 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு மாதவிடாய் வரும். அந்த மாதவிடாய் காலங்கள்ல கோயிலுக்கு அந்த கோயில் பர்டிகுலராக அந்த கோயிலுக்கு போக வேண்டாம். ஏன்னா 41 நாட்களுடைய விரதம் இருக்க முடியாது. இன்னொன்னு காட்டுப்பகுதியா இருந்தது. அன்னைக்கு வந்து காட்டுப்பகுதியா இன்னைக்கு ரொம்ப ஹெலிகாப்டர்லயே போய் இறங்கலாம். அதுக்காக தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த நடைமுறையை ஏன் ஏற்படுத்தினா அவன் சயின்டிபிக்கா அவன் இயற்கை அன்னைக்கே வந்து அவன் இயற்கையோட 10க்கு முன்னாடி பருவத்துக்கு வரவங்களும் இருக்கிறாங்க, 50க்கு பிறகு வரவங்களும் இருக்காங்க. எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது. கீழே இருக்கிற பெண்கள் வந்து 1% கூட இருக்காது சார். அது தட் இஸ் a disease இன்னைக்கு வருது. அதே மாதிரி above 50க்கு மேல சொல்ல வேண்டாம். it's a pre-pubertal ageல வந்து நீங்க பேசுறது ஜெனரலா என்ன சொல்றது 50 வயதுக்கு பிறகு 10 50 இதுதான் நம்ம அதுக்கு அந்த கீழே போக வேண்டாம். விதி அப்படிங்கும்போது விதிவிலக்குகளை சேர்த்தே பார்க்கக்கூடியதான் சட்டம். எக்ஸெப்ஷனை பத்தி நம்ம பேச வேண்டாம். போறது பாதுகாப்பு இல்லைன்னா 10 வயசுக்கு உள்ள உள்ளவங்களும் 50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? அவங்களுக்கு தான் கூடுதல் பாதுகாப்பு வேணும். அதாவது 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 50 வயசுக்கு மேல பாதுகாப்பை பத்தி பேச வரல. பழக்க வழக்கத்துல ஏன் 40 நாள் பழக்க வழக்கங்களுக்கு ஒரு சயின்டிபிக் பேசிஸ் இருக்குன்னா இது மாதிரி வருது சார். நான் இதை முடிச்சிடுறேன் சார். 40 நாள் ஏன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒரு பழக்கத்தை நீங்க 40 நாள் தொடர்ந்து காலையில 4 மணிக்கு எழுந்துறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி சிஸ்டம் வந்து பயாலஜிக்கலா 4 மணிக்கு நீங்க எழுந்திருப்பீங்க. அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வரதுக்காக தான் அந்த
நடைமுறையை அங்க வச்சிருக்காங்க. அந்த நடைமுறையை நீங்க உடைக்க வேண்டாம் அப்படின்றதுதான் என்னுடைய ரொம்ப சுருக்கமா இறுதியான கருத்து. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி திரு மிஸ்ரா அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு இன்னும் மேடம் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு இன்னும் பதிலே சொல்லவில்லை. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குதா அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் எல்லாமே வந்து மாறிக்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கண்டிப்பா ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கிறோம். அதே கோவில்ல எந்த கோவில்ல பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்களே அதே கோவில்ல பெண்கள் அர்ச்சகர் ஆகணும்ன்ற ஒரு நிலையும் வரணும் அப்படின்றத என்னுடைய கருத்தை ஸ்ட்ராங்கா. உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டு பார்வைகளை தெரிவித்த அனைவருக்குமே நன்றி. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முரணானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்த ஒரு கேள்வியை தான் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. தேவசம் போர்டு தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. இது அந்த ஸ்தாபனத்துடைய அந்த அமைப்புடைய உரிமை என்று பார்க்க போகிறதா, பெண்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டது என்று தீர்ப்பு கொடுக்க போகிறதா, இன்னும் பல கட்டங்களை இந்த வழக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது போன்ற முரண்பாடுகள் பல கட்டங்கள் இருக்கிறது. மதஸ்தாபனங்களை தாண்டி நமது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய பல அமைப்புகளை ஏன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெண் தலைமை நீதிபதி வரல, ஏன் இந்திய ராணுவத்தில் ஒரு பெண் தளபதி இருக்க முடியாதுங்கிற கேள்விகளும் சேர்ந்து எழுகின்றன. பெண்களுக்கு பல கட்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. மத உரிமையா அல்ல பெண்களுடைய உரிமையா எது நிலைக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.